பள்ளவேற்காடு முகத்துவாரம் சீரமைப்பு பணி தீவிரம். மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. மாவட்ட ஆட்சியர் உறுதி. இந்த முகத்துவாரம் அடைச்சிக்குது அப்படிங்கிற இஷ்யூ ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு லாஸ்ட் வீக் வரும்போது அந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்க்கும்போதே சொன்னாங்க, இந்த முகத்துவாரம் அடிக்கடி க்ளோஸ் ஆகிடுது, கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ சாரும் லாஸ்ட் வீக் தனியாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க போல், எம்பிக்கிட்டே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதனால ஒரு ஜாயிண்டாக வந்து உள்ளர பார்த்துட்டு போகலாம், என்ன இஷ்யூங்கிறது ஃபர்தர் டெசிஷன் எடுக்க. நேராக பார்த்தா கொஞ்சம் விளங்கும் இல்லையா, வெளியிலேருந்து பார்க்கும்போது டெக்னிக்கலாக தெரியாதுங்கிறதுக்காக வந்து அது இந்த அடைப்பு இருக்கிறதுனால மீன் பிடிக்க போக வர இதில் வரும்போது ஏற முடியல, ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸும் சொன்னாங்க. இனி மீன்பிடி காலம் துவங்க போது போக முடியாது, அங்கங்கே இருக்க சின்ன கேப் வழியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்போதைக்கு டெம்பரரி மெஷர்ஸாக ட்ரட்ஜிங் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு ஸ்டடி பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக ஐஐடியில் ஸ்டடி கேட்டிருக்கோம். அவங்க வந்து 1 year or 2 years ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி தான் ஏதாவது ஒரு மெஷர்ஸ் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பேரலாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு இந்த ட்ரட்ஜிங் ஏதாவது டெம்பரரியாக பண்ணிவிட்டு உள்ளார போகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒவ்வொரு திட்டம் செயல்படுத்துவாங்க. எல்லா ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வீடு கட்டுறதே ஒரு கரடு முரடான இடத்துல பாறையை உடச்சிட்டு கட்டும்போது ஒரு செலவு வரும், பிளைனில் கட்டும்போது ஒரு செலவு வரும். அந்த மாதிரி 800 போர்ட்டில் அங்கே தக்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் வந்து ஸ்டடி பண்ணினாலும் இந்த ரீடைனிங் வால் கொடுத்தா முகத்துவாரம் அடைபடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி கரண்ட் இதை வந்து கரண்ட்டை பற்றி நம்மளால் நிர்மாணிக்க முடியலங்கிறதுனால இன்னொரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுவாங்க. 33 இல்லை 28 கோடி தான். இயற்கையில் ஒரு சிலதுக்கு நிரந்தரம் இருக்காது, நம்ம மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை வந்துடுது, வெள்ளம் வருது, தண்ணி ஆற்று தண்ணி வந்து இப்படி கலந்துக்கிட்டே இருந்ததுன்னா ரெகுலராக போயிடும். நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அலை அந்த சைடு வரும்போது மண் அடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கும்போதே வருது. அது ஒரு 10 நாள் 15 நாள் வரும்போதே பல்காக வந்து அந்த சாயில் வந்து இதாகிடுது, அடைச்சிக்குது. அதுதான் இது ரொம்ப நிரந்தரம்னு போட்டு அடைக்க முடியாது. காற்றுக்கு வேலி இருக்கா, அந்த மாதிரி கடலுக்கு இது இருக்கான்னு பாட்டெல்லாம் கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி தான் நம்ம போகணும். பர்மனெண்ட்டாக வால் கட்டிட்டா நின்றுடுமானா நிற்காது. அப்படி கட்டினாலும் அது வேறு சைடு போகும். அப்புறம் ஊர்கள் கரையிலலாம் வந்து தண்ணி வந்ததுன்னா வீடுகள்லாம் முழுகிற அபாயம் இருக்கும். பலவித இதுவும் தொழிலும் பார்க்கணும், குடியிருப்புகளும் இருக்கும், அதையும் மேனேஜ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் வேறு நிறையா இருக்குது. அந்த உயிரினங்களுக்கான அந்த தண்ணியில் இருக்க pH மாறினாவே அதுகளுக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த உயிரினங்களையும் பாதுகாக்கணும், கிளியரன்சஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு பண்ணணும். அதே மாதிரியே இப்போ இந்த கல் போடும்போது ஸ்டடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ அடைக்குது இல்லையா, அந்த மாதிரி இன்னும் திருப்பியும் கல் போட்டாலும் அடைச்சிடக்கூடாது இல்லையா சொல்கிறாங்க. அவங்க கோரிக்கையை டெக்னிக்கலாக பரிசீலனை பண்ணி செய்வோம். தேங்க்யூ. மீனவர்களுடைய ரொம்ப நாள் பிரச்சனை ஒன்று, அது வந்து முகத்துவாரம் வந்து வருஷம் அது இந்த காலகட்டத்தில் மூடிடுது. அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. போன வருடம் இதை மனதில் கொண்டு கடந்த நம்மளுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜெயக்குமார் அவர்களும் எல்லோரும் நம்மளுடைய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு முகத்வாரத்தை அமைச்சார்கள். இப்போ இந்த வருஷம் அந்த முகத்வாரம் மறுபடியும் மூடி இருக்கு. இதையும் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்றது அவங்களுடைய ஒரு எண்ணம். அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்றைக்கி நாங்கள் கலெக்டர் மேடம் அப்புறம் எம்எல்ஏ சார் 3 பேரும் அந்த முகத்வாரத்தை விசிட் பண்ணோம். அங்கே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடச்சிருக்கு. இது 2-3 ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த முகத்வாரம் அப்புறம் இந்த கடல் என்பது நம்ம நினச்சா மாதிரி பண்ணிட முடியாது. எது பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒரு விளைவு ஏற்படும். அதை சரியாக படித்து தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான ஸ்டடீஸ் இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ஒரு ப்ரையாரிட்டி மேலே நாங்கள் மூவரும் இதை வந்து எடுத்து பண்ணுவோம் என்ற வாக்குறுதியை உங்கள் மூலமாக நான் மீனவர்களுக்கு கொடுக்குறேன். நானும் ஒரு கடல் பகுதியில் வேலை பண்ணியிருக்கேன். இது வந்து சாதாரண நம்ம ரோடு போடுற மாதிரி கிடையாது. மக்கள் ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க, ஆனாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் பல பருவநிலைகள் மாறி இருக்கு. இன்னைக்கு கடலில் அந்த ஆற்றுல வர வேண்டிய தண்ணி வரலை, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதனால டெக்னிக்கல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். லோக்கல் மீனவர்களுடைய எண்ணம் என்பது அதை சரியாக உள்வாங்கி கொண்டு அறிவியல் ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். தற்சமயம் ஏற்பட்டதில் அந்த முகத்வார பிரச்சனை வெகு நாட்களான பிரச்சனை. இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகணும். இது ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்கே பண்ணணும். பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆகும். 2 விஷயம், ஒன்று நேச்சுரலாக நம்ம இயற்கை பாதிப்பு, ஒன்றும் அந்த இயற்கை பாதிப்பை வந்து நம்ம சீர் செய்யறதுக்கு டெக்னிக்கலாக சில குழுலாம் அமைக்கணும். இது 2 அமைச்சு 2 பேரும் 2த்துக்குமே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 2 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க முடியும்.
ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய மீனவர்கள் பிரச்சனை வந்து இப்போ விடுமுறை நாட்கள் முடிஞ்சு இப்போ கடலில் மீன் பிடிக்கிற காலம் துவங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ணி அதை சீர் செய்ய முடியும்னு பார்த்துட்டு நீண்ட நாள் கோரிக்கைக்கும் நம்ம வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கலெக்டரம்மா நான் எம்பி சார் 3 பேரும் சேர்ந்து இதை பல துறைகளில் விவாதிச்சுட்டு அதை பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நாங்கள் வழி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் சார். நன்றி சார்.